ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் கை ரிச்சியோட டேரக்ஷனில் வந்த சொப்டவே. ஒரு பணக்கார பொண்ணான நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார திமில இருக்கா. தாங்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரங்கிட்ட தரக்குறம் நடந்துக்கிறா. நிறைய பேருக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோயின் திரையத்தனமாக ஒரு தீவிர மாட்டிக்கிறா. இவ கூடவே சேர்ந்து அவங்ககிட்ட வேலை பார்க்க ஒரு பையனை மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் நடுவில் என்னதாச்சு, நம்ம ஈன் பண்ண ஈக்கான விஷயங்களால அந்த பையன் மட்டும் தரமான சமூகம் என்ன, கடைசி நடுவில் இப்படி ரிலேஷன் ஃபார்ம் ஆச்சு, அதனால் எங்கள் லைஃப்பில் வந்து சில மாற்றங்கள் என்ன, இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் சொப்டவே. ஆக்சுவலாக இது டேரக்டர் கை ரிச்சியோட முதல் படம். யூஸ்வலோட படங்கள் எல்லாமே ஆக்ஷன் ஃபிக்காக ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அவர் எடுத்த ஒரு ஃபஸ்ட்டு படம் தான் இந்த சொப்டவேங்கிற மூவி. அது போல் அந்த படத்தில் ஹீரோனா பண்ணியிருக்கிறது அவரோட முன்னாள் மனைவியும் கூட. சரி, இப்போ வாங்க சொப்டவேங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே டோனின்னு ஒரு நபர் வைக்கிறாங்க. இவன் வந்து இட்டாலியில் இருக்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன். இவனுக்கு ஆளே காரணமாகி ஆமான ஒரு பொண்ணு இருக்கா. இவ தான் படத்தோட ஹீரோயின். ஆனால் என்ன, கொஞ்சம் பணக்கார திமிருக்கு ஒரு பொண்ணு. தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட மரியாதை குறைவாகவும் கீழ்த்தரமாக நடந்துக்குவா. இப்போ அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. இங்கே ட்ரிப்பெல்லாம் பார்க்குறப்ப பக்கத்தில் பார்த்து கிரீஸ் ஒரு நாடு இருக்குது. அந்த ட்ரிப்பெல்லாம் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டில் போகிறா இருக்காங்க. அதுக்காக இப்போ ஹஸ்பண்ட் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப பார்த்து ஒரு கப்பல் இருக்குது. இதை பார்த்து ஒரு குழந்தை வருது. ஏங்க நம்ம கப்பலில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகலான்னு கேட்டால், ஏண்டி எத்தனை ஃப்ளைட்டில் போகிறது, இந்த மாதிரி கப்பலில் போனால் தான் அதுவும் பார்க்க அழகாக இருக்கும், இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்கிறப்ப அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாருங்கள், எனக்கு உள்ள ஜிம் இருக்கணும், ஃபுல் எக்யூப்டாக ஜிம் இருக்குன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் இருக்குண்டி என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த கப்பல் கூட்டி போகிறாரு. பார்த்தா அந்த கப்பலுக்கு வெளியே அந்த கப்பலோட கேப்டன் இருப்பார். வர பேசஞ்சர் எல்லாருக்கிட்டையுமே கை கொடுத்து மரியாதை பேசிட்டு இருப்பாரா. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த கேப்டனை கண்டுக்க மாட்டா. எதுவுமே பேசாமல் கை கொடு கொடுக்காம போயிடுவா. இதை பார்த்து லைட்டருக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அவர் பக்கத்துலேயே பார்த்தா ஒரு பையன் இருப்பான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேர் யூசப்பு. அவனுக்குமே ஹீரோயின் பண்ணலாம் பார்த்து குழந்தை வருது. பட் என்ன பண்ண, பணக்காரங்களாச்சே, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது ரெடி கூட்டி போகிறான். மேடம், இதான் உங்கள் ரூமு, பார்த்தீங்களா, இதான் கப்போர்டு, உங்கள் துள்ள நீங்கள் இங்கே வச்சுக்கலாம்னு சொல்கிறப்ப அவள் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த கப்பலாக சின்னதாக இருக்கதை ஃபீல் பண்ணுறா. அதுபோல் ரூமர் சின்னதாக இருக்கா. இதில் பார்த்து குழந்தை வருது. சரியா, இந்த கப்பலில் ஜிம் இங்கே இருக்குது, ஜிம் எக்யூப்லாம் கொண்டு வந்து சொல்கிறப்ப இருங்க மேடம் உடனே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிம் எக்யூப் விட்டுட்டு வருவேன். என்னென்னு பார்த்தா சைக்கிளிங் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு படல் இருக்கும். யோ இதே ஜிம்மு வேறு எதாவது இருக்கான்னு கேட்டால், மேடம் கவலைப்படாதீங்க ஸ்கிப்பிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப்பிங் ஏற கொண்டு வருவேன். அதெல்லாம் பார்த்தாலும் குழந்தை வருது. யோ இதையா ஜிம்மு சொல்லி ஏமாத்துனீங்க, ஜிம்மிங்கன்னு கேட்டால், மேடம் நாங்கள் ஜிம் இருக்குன்னு சொல்லவே இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு இருக்காரு, எங்கள் மேலே தப்புலன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுறான். இதெல்லாம் பார்த்தாலும் கோமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லாமல் புதுசுக்காக தங்க ஆரம்பிக்கிறா. சொல்லப்போனால் அவளுக்கு இந்த கப்பல் பிடிக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கப்பல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பா. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவன் கிச்சன்லேருந்து கேப்டன் கிட்ட புலம்பிட்டு இருப்பான். கேப்டன், இப்போ ஒரு பொம்பளை வந்திருக்குல, அது பட்ஜெட்டாக இருக்கும் போல், ஆனவனை கத்திக்கிட்டு எதுக்காவது தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது, எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு இது நம்ம கப்பலுக்கு அவங்க பேசஞ்சர் வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணாலும் சரி அதை நம்ம பொறுத்தாகணும், எதையும் கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து வேண்டாம் ஒரு பாலையை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த நாள் காலாயிரும். கப்பலுக்கு வந்து எல்லாருமே ஜாலியாக கடலை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போட நம்ம ஹீரோயின் போட்டுக்குள்ளே தான் இருப்பா. பக்கத்தில் இருக்கிற ஹீரோ வேறு கூப்பிட்டு, டே கொடையாட்டு வாடா, ரொம்ப வெயில் அடிக்குது, அப்படியே என் பக்கத்தில் உட்காந்துன்னு சொல்லிட்டு கொடையை பிடிக்க விட்ருவா. இதெல்லாம் பார்த்தோன்னு குழந்தை வருது. அடுத்து பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பா. எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம், டே ரொம்ப வேர்க்குதுடா, போ ஜில்லுன்னு தண்ணி ரெடி பண்ணி வை, எனக்கு துண்டுலட்டுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா உனக்கு கோவம் அதிகமாகிட்டே இருக்கும். பார்த்தா அடுத்த நாள் சன்பத் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த கப்பலுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாருமே டாப் எல்லாம் சன்பத் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற பசங்களாம் அது வெறிக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ குழந்தை வருது. தாளம் எடுத்து மண்டை அடிச்சு, டே இதெல்லாம் பார்ப்பீங்க, மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சு வரத்தி விட்டுருவான். அவங்க அடிச்சு வரத்துட்டு இவ உட்காந்து வெடிக்க பார்த்துட்டு இருப்பான். சொல்லப்போனால் இவனுக்கு நம்ம இன்னும் பிடிச்சிருந்துருக்கும். அவள் என்னதான் பார்க்க திமிரா நடந்துட்டாலும் அவள் அழகு இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். சரி, அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம மீன் பார்த்துட்டு இருப்பானா. இவன் பார்க்குறாங்கிற விஷயத்த அவளும் பார்ப்பா. பட் பெருசாக கண்டுக்க மாட்டா. பார்த்தா அடுத்தலாம் காலாயிரும். நம்ம ஹீரோ காலைல எழுந்தோடனே காஃபிலாம் போட்டு விட்டு வருவான். அவன் அந்த காஃபியை பார்த்துட்டு, டேய் இது என்ன காஃபி, ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பால் வச்சு போட்டு விட்டு வந்தியா, இல்லை ஆல்ரெடி ஏதாவது சூடாட்டு கொண்டு வந்தியா சொல்கிறான்னு கேட்டால், இல்லை மேடம் நாங்கள் எப்போயே பண்ணிடுவோம், அதுக்கடுத்து சூடாட்டு கொண்டு வருவோம், இல்லைன்னா தப்புன்னு கேட்டால், இங்கே பாரு எனக்கெல்லாம் தேவை கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இப்போதைக்கு ஒரு பால் வேணும், அதாவது ஒரு காஃபி வேணும்னு சொல்கிறப்ப இவனுக்கு குழந்தை வருது. கிச்சனுக்குள்ளே போய் கேப்டன் கிட்ட கதறிட்டு இருப்பான். அவர் வேண்டாம் இருப்பா, இந்த வேலையை பாடம் சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து பார்த்து நூடுல்ஸு ஃபிஷ்லேயே பண்ண ஒரு விஷயம் கொண்டு போய் கொடுப்பானா. அவ்வளோ சாப்பிட்டு வைப்பா. துப்பிட்டு, டே இது என்ன மீன்றா, இப்போ பிடிச்சிங்களா இல்லை எதுவும் பழைய மீனா, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து உனக்கு குழந்தை வருது. பார்த்தா அந்த கப்பு பவுல் எடுத்து நம்ம மீன் தலையில் ஊற்றி விட்ருவான். இதை பார்த்து குழந்தை வருது. டே என்ன தைரியம் இருக்கும், எப்போ என் சாப்பாடு போடுன்னு கேட்டால், சாப்பாடு மட்டும் கிடையாது உனக்கு கடலையும் தூக்கி போடுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கடல் தூக்கி போட்டுறான். பட் அப்போ தான் தெரியுது இதெல்லாம் கனவு. பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் கிளியும் கிழிச்சிட்டு இருப்பா. சொல்கிறா, இது ஃப்ரெஷ் மீனா இல்லை ஆடி பிடிச்சி வச்ச மீனா சொல்கிறான்னு கேட்டால், மேடம்
காலையில் தான் நான் போய் பிடிச்சிட்டு வந்தேன். இது ஃப்ரெஷ் தான் சொல்கிறப்ப இல்லை என்னால் நம்ப முடியாது. ஓ இப்போதைக்கு வேறு ஏதாவது டிஷ் தான் கொண்டு வா. அடுத்து போய் மீன் பிடிக்கிறேன்னா என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். அப்புறம் தான் சமைக்கணும்னு சொல்கிறப்ப இவனுக்கு கோவம் வருது. செம்ம கடுப்பாக சாப்பிட விட்டு போய் யோ இது நல்ல மீன் தானியா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறப்ப அவங்க சாப்பிட்டு வைப்பாங்க. டேய் இது செம சூப்பராக இருக்கே இது ஏடா குறை சொன்னான்னு கேட்டால் ஆமாம் எதுக்கு எதாவது குறை சொல்லிட்டு இருக்கா பிடிச்சி சொல்கிறாளா இல்லை எவனுக்கு வெறுப்பில் சொல்கிறான்னு தெரில எதுக்கு ஏதாவது குறைய சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அந்தளவுக்கு கோவத்தில் இருப்பான். பார்த்தா அடுத்து தான் கலாயிரும். இங்கே இருக்கிற மற்ற எல்லாமே சேர்ந்து கடலில் போட்டிங்கன்னு போவாங்க. ஆனால் இவன் அதுக்கெல்லாம் போகாமல் கப்பலுக்குள்ளே தான் இருப்பா. இவன் அந்த ட்ரிப்புக்கு வந்து என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி மட்டும் கிடையாது. பார்த்தா அடுத்த நாள் மீன் பிடிச்சி கொண்டு வந்து மேடம் பார்த்தீங்களா இது ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போ தான் பிடிச்சி கொண்டு வரேன் இதான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த காலம் மீன் கட்டிகிட்டு இருப்பான். இவங்க நைட்லாம் குடிச்சிட்டு அப்படியே படுத்துங்குவாங்க. பார்த்தா நான் மீரோ அந்த கப்பல் நின்றுட்டு இருப்பான். நான் மீன் காற்று வாங்குறதுக்காக அந்த கப்பல் வரட்டு நிற்பா. அவள் பார்க்க ரொம்ப அழகாக செம சூப்பராக இருப்பாளா. என்னதான் அவள் கேரக்டர் பிடிக்கலனாலும் இவனுக்கு நம்ம மீனை பிடிக்கும். நைட்லாம் நான் மீனை பார்த்து இருப்பான். பார்த்தா அடுத்த கலாயிரும். நேற்று நைட் அடி சரக்கில் நம்ம லேட்டாக இருந்துச்சிருப்பா. காலையில் இவள் கப்பல் இருந்துச்சு பார்க்குறப்ப இவ்வளோ தவிர அந்த கப்பலை வேறு யாரும் கிடையாது. உடனே ஹீரோவை பார்த்து டேய் என் கூட வந்தவங்க எங்கடா என் புருஷங்க போயிட்டான்னு கேட்டால் அதுவா மேடம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போன ஒரு குகை இருக்குது அதை பார்க்க தான் போயிருக்காங்க போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க நீங்கள் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுல அதனால விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது என்னையும் கூப்பிட்டு போ நானும் அந்த குகையை பார்க்கணும்னு சொல்கிறப்ப மேடம் அதுக்குள்ள வாய்ப்பு இல்லை பாருங்கள் வெதர் கொஞ்சம் தான் மாறிட்டு இருக்கு நைட்டுக்குள்ளே மழை வந்தாலும் வரும்னு சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாதியா காசு வாங்குறீங்களே என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம இருக்கும் வந்து வருது. சரி என்ன பண்ணுறது நமக்கு இது வந்து ஆச்சிட்டாலே கூப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் இருக்கும் அதில் நம்ம ஈரனை வச்சு ஃபியூல் போட்டு கூட்டு போயிட்டுருப்பான். பார்த்து நடுக்கடுக்கிட்டு போயிடுவாங்க. சடனாக பார்த்து அந்த போட் ஆஃப் ஆயிடுது. என்னென்னு பார்த்தா ஃபியூல் கம்மியாக இருந்திருக்கும். இவனு எவ்வளோ முக்கிய போட்டை ஸ்டார்ட் பண்ண பார்ப்பான். பார்த்தா போட் ஸ்டார்ட் ஆகாது. யோ என்ன பண்ணிகிட்டு இருக்க கப்பல் ஓடுமாடான்னு கேட்டால் இங்கே வருங்க மேடம் ஃபியூல் கம்மியாக இருக்குது அதனால் காலி ஆயிடுச்சு. சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ஆட்கள் குகைக்கு போயிருக்காங்களே போயிட்டு திரும்பி வருவாங்க நம்மளை இங்கேருந்து கூட்டு போவோம்னு சொல்கிறப்ப இவ்வளோ வெயிட் பண்ணிட்டே இருக்கா. பார்த்தா வெயிட் பண்ணுறாங்க நிறைய தெரிஞ்சிருக்கும். ஒரு பயிலும் அந்த மாதிரி தெரில. அப்போ தான் நம்ம இருக்கு புரியுது மேடம் நம்ம கரெக்டான வழியில் போயிருந்தோம்னா போனவங்க திரும்ப வரப்போ நம்ம கூட்டு போயிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்தது தப்பான வழி வேறு வழியில் வந்து மாட்டிட்டோன்னு சொல்கிறப்ப இது பார்த்தலுக்கு வந்து வருது. கண்ணோடி நம்ம ஹீரோ திட்டுட்டு டேய் இப்போ என்ன பண்ண போகிறோம் என்ன நடுக்கடலாம் இப்படி மாடி வச்சுன்னு சொல்கிறப்ப மேடம் கவலைப்படாதீங்க எப்படி நம்ம காணாங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கோம் நம்ம தேடி வருவாங்க நைட்டு மட்டும் இங்கே தூங்குன்னு சொல்லிட்டு அந்த போட்டில் படுத்து தூங்குறாங்க. கட் பண்ண அடுத்த காலையில் ஆயிரும். காலையில் இப்போ வரைக்கும் யாரும் அந்த மாதிரி தெரில. நம்ம ஹீரோ கிட்டே இப்போதைக்கு ஒரு கத்தி மட்டும் இருக்குது. அந்த கத்தியை வச்சு இன்ஜி சரி பண்ணலாம் பார்ப்பான். ஆனால் பார்த்தா அந்த கத்தி கீழே வந்துடும். சேர்ந்து இவனு கடலுக்குள்ள குதிச்சு கத்திட்டு போயிருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் காலை கண்ணு வச்சு பார்ப்பா. பார்த்தா அந்த ஏர்போர்ட்டில் இவ்வளோ தூரம் யாரும் இருக்க மாட்டாங்க. டே எங்கடா போய் தொலைஞ்ச நடுவில் விட்டு போயிட்டியே எஸ்எப்பின்னு கத்துறப்ப பார்த்தா கடலில் நினச்சி வருவான். என்ன மேடம் பயந்துட்டீங்களா நான் இல்லைனா என் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்களே பயந்துட்டீங்களான்னு கேட்டால் சேச்சே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னை விட்டுட்டு நீ மட்டும் எஸ்கே படையா தான் பயந்து போயிட்டேன் மற்றோட ஒன்றுன்னு சொல்கிறப்ப இவனு சொல்லி மேலே வந்துடுறான். கத்தி எடுத்து இன்ஜினி சரி பண்ணி பார்ப்பான். பட் பார்த்தா முடியல செமையாக கோந்து வருது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த போட்டை செக் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அந்த போட்டு கீழே சேஃப்டி கேஸில் பொருட்கள் இருக்கும். அதில் ஒரு கன்று இருக்கும். அந்த கன்று எடுத்துகிட்டு டே இது என்ன கன்றா சேஃப்டி கேஸ் வச்சிருக்கியா என்னது கொலை பண்ண போகிறேன்னு கேட்டால் ஹே லூஸு அந்த கண்ணு ஃபயர் பண்ணிடாத அது ஒரு ஃப்ளார் கன்று இன்கேஸ் அந்த பக்கமாக ஏதாவது கப்பலோ படகோ போச்சுன்னா எதாச்சும் கூப்பிட முடியும் அதை என்கிட்ட கொடுங்கன்னு அந்த ஃப்ளார் கன்று வாங்கி வச்சுக்குவான். பார்த்தா இப்போதைக்கு மீன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. யோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்காயா இருந்தால் தேடி விடுன்னு சொல்கிறப்ப இந்த கடலில் வரணும் கிடைக்கும் மீன் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே பார்த்து இருப்பான். பார்த்தா கஷ்டப்பட்டு ஒரு மீன் பிடிச்சிருவான். அதோட குடலை ரிமூவ் பண்ணி இந்தாங்க மேடம் நீ சாப்பிட்டு பாருங்க நல்லாவே இருக்குன்னு கொடுக்குறப்ப அவளும் மோந்து பார்ப்பா. வாயில் வச்சோடனே நல்லாவே இல்லை சீன்னு சொல்லிட்டு அந்த மீன் தூக்கி போட்டுருவா. இதை பார்த்து நம்ம மீன் குழந்தை வருது. எங்க எதுக்கு மீன் தூக்கி போட்டீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி தெரியுமா கேட்குறப்ப என்னையா பண்ணுறது டேஸ்ட் நல்லான்னு சொல்கிறப்ப மேடம் உங்களுக்கு பிடிக்கல என்ன ஏன்ட்டு பிடிச்சிக்கலாம்ல நானாக சாப்பிட்டுப்பேன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து குழந்தை வருது. ரெண்டு பேரும் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுருப்பாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்தாங்க ஒரு கப்பல் போயிட்டுருக்கோம். உடனே நம்ம மீன் ஃப்ளாரை பிடுங்கி ஷூட் பண்ணலாம் பார்ப்பா. ஆனால் அதை பார்த்து ஷூட்டே ஆகாது. மேடம் உங்களுக்கு ஷூட் பண்ண தெரியல என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா. நம்ம ஹீரோ மாற்றி சண்டை போட்டு அதை பார்த்து கீழே ஷூட் பண்ணிடுவா. இவங்க இருக்குது ஏர்போர்ட் தானே அவள் ஷூட் பண்ணதில் போட்டில் ஓட்டம் இருந்திருக்கும். ஃபுல் காற்றும் போய் பார்த்தா அந்த கப்பல் அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போதைக்கு போட்டு இல்லாமல் நடுக்கடலில் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏர்போர்ட்டில் கொஞ்சோண்டு காற்று இருக்கும். அதை பிடிச்சிட்டு நைட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க நேரத்துக்குன்னு பார்த்து மழையை பெஞ்சிட்டு இருக்கு. வர நைட்லாம் தூங்காமல் அந்த ஏர்போர்ட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த காலை எழுந்து பார்க்குறப்ப பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது. யோ சீக்கிரம் எந்திரியா அங்கே போகிற ஒரு தீவு இருக்குது நம்ம சீக்கிரம் அங்கே போகணும்னு சொல்லிட்டு நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த தீவுக்கு வந்துடுவாங்க. இப்போ தான் நம்ம மீனுக்கு உயிரோத மாதிரி இருக்குது. அப்பாடா இங்கேயே வந்துட்டோமே வேறு ஏதாவது இருக்கான்னு பாருன்னு சொல்கிறப்ப நம்ம மீன் வேக மேலே பார்ப்பான். இது பார்த்தா ஒரு சின்ன தீவு மாதிரி தான் இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல்லாக கடலாக தான் இருக்குது. எங்கேயுமே பக்கத்தில் தீவு இருக்கிற மாதிரியோ போட் இருக்கிற மாதிரி தெரில. கண்ணு கெட்டுற வரைக்கும் ஒரு கப்பல் கூட தெரிய முடிக்குது. இதெல்லாம் பார்த்தாலும் கோந்த வருது. டே எல்லாத்துக்கும் நீ தான்டா போட் எட்டு வரப்ப அது இன்ஜின் சரியாக ஓட்டு வர மாட்டியா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்லிட்டு காய்ச்சி கத்திட்டு இருப்பான்.
இருப்பா. அதுபோக ஹீரோவை பார்த்து மிட்கட்னு சொல்லுவா. இது பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வருது. ஆக்சுவலி மிட்கட்னா குள்ளர்கள்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட இனத்தை கேவலமாக சொல்கிற மாதிரி அந்த வார்த்தை இருக்குமா, இதை பார்த்து ஹீரோ செம்ம கடுப்பாயிருது. என்னது மிட்கட்டா, இங்கேயே வந்து ஒரு பணக்கார திமிர காட்ட ஆரம்பிச்சிட்டியா, இதுக்கட்டு நீ யாரோ நான் யாரோ உன்னை கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தனியாக கிளம்பிடுவான். இதை பார்க்குறவளுக்கு என்ன சரி தெரில. கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் கெத்தாக இருந்துட்டு இருப்பா. ஆனால் போப்போ எயிர் பசிச்சுட்டு இருக்கு, தனி தகவல் எடுத்துகிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோ சர்வே பண்ணிட்டு இருப்பான். மழை பெஞ்சப்போ பாறைகளை தண்ணி தேங்கி இருக்கும்ல, அந்த நல்ல தண்ணியில் எடுத்து வச்சுக்குவான். பாட்டில் எடுத்து வச்சுட்டு அவனு மீன் பிடிக்க போயிடுவான். இதெல்லாம் நம்ம மீன் பின்னாடி பாட்டு இருப்பா. சரி அந்த பாட்டில் தண்ணி இருக்கே அதை எடுத்து குடிப்போம்னு சொல்லிட்டு இவடு குடிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வரும். பட் பெருசாக கண்டுக்க மாட்டான். தன் ஃபிஷ்லாம் கொண்டு வந்து அந்த போட்டு சமைச்சு தந்துடுவான். இவಳು சரி சாப்பிட்டே இருப்பா. அப்புறம் அவன்கிட்ட கேட்டு பார்ப்பா, டேய் எக்ஸ்ட்ரா ஒரு மீன் கூறா, நம்ம இங்கேருந்து கரைக்கு போகும்ல, ஒரு 10 நாள் தரேன் மீன் கூறா கேட்டால் அதெல்லாம் முடியாது. வேணா உன்னோடத்துக்கும் சொல்கிறப்ப, டேய் $100 தரேன்டா, $1000 தரேன்டா, ஒரு மீன் கூறான்னு கேட்டால் அவன் தரமா தெரில. இங்கே பாரு, இது ஒன்றும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி கிடையாது. வெளியே இருந்த மாதிரி நீ ஒன்றும் முதலாளியும் கிடையாது, நான் ஒரு வேலைக்காரன் கிடையாது. புரியுதுன்னு கேட்குறப்ப அதை பார்த்து ஒரு கோந்து வருது. மண் எடுத்து நான் மீரமில் விட்டுறப்ப அதை பார்த்து செம்ம கடுப்பாயிரும். காணத்து சலுப்பு எறிஞ்சு, இங்கே பாரு நீ தீவில் இருக்கணும்னா நான் சொல்கிறது கேட்டாகணும். இதுக்கடுத்து நான் தான் பாஸு. அதுக்கப்புறம் என்னை இதுக்கடுத்து இன்ஸ்டாலே பண்ணக்கூடாது. என்னை எப்போ பார்த்தாலும் மாஸ்டர்னு சொல்லணும். இந்தா என் துணியில் துவை. இதுக்கப்புறம் நீ தான் வாஷிங் மிஷினு, துணியில் துவைச்ச மட்டும் இந்த நாள் சாப்பாடு. புரியுதான் கேட்குறப்ப இது பார்த்தாலும் திரும்ப கோவம் வந்துடுது. எகைன் நம்ம வேறு கெட்டாவது பிடிச்சிட்றப்ப அவன் சலுப்புன்னு கடத்த வர வைக்கிறான். நான் சொல்கிறத மறந்துட்டியா, என்னை எக்காவது கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ வேலையை போகிறேன்னு சொல்கிறப்ப இவளுக்கு என்ன தெரியல. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி சர்வே பண்ணவே தெரியாது. இவனை நம்பி தான் பொழப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு துள்ள துவச்சிட்டு இருக்கா. அவனும் மீனில் எட்டு வந்து நம்ம மீனுக்கு வறுத்துட்டு இருப்பான். பார்த்தா இப்போதைக்கு நம்ம மீன் தான் முதலாளி. அவனுக்காக அவனே ஒரு சேர்மா ரெடி பண்ணி நம்ம மீனை விளக்காம யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹே என்ன சும்மா நின்றுட்டு இருக்க, போ எனக்கு போய் தண்ணி எட்டு வா. நான் தண்ணி பிடிச்சிருப்பேன்னு சொல்கிறப்ப அவளுமே தண்ணி எட்டு வரா. அவன் நிலத்துல இருந்தப்போ எப்பெல்லாம் நம்ம மீன் வேலை வாங்கினாலோ அது மாதிரி இப்போ வேலை வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி 2 நாட்கள் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு. நம்ம மீன் பிடிக்கிறப்ப அந்த போட்டு சொல்லி வந்துட்டு இருப்பான். ஆனால் அது பார்த்து மரமாண்டை அவளுக்கு ஒன்றுமே புரியாது. மீன் பிடிக்கிறங்கிற பேரில் பிடிக்கிற மீன் கீழே விட்டுருவா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வருது. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஹீரோ தங்கூட வச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போக போக இவனுக்கு ஹீரோ வச்சு ஃபோன் பண்ணு தோணும். ஒரு நாள் ஹீரோனை பார்த்து, ஹே உனக்கு நீ மீன் வேணுமா, மீன் வேணும்னா எனக்கு செம்மையாக டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ஆடி காட்டுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு வழி தெரில. சரி நான் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணுக்கு அந்த டான்ஸே வேற மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. பார்த்து ஏதோ ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரியும் நம்ம செம்மையாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் இவனு நம்ம ஹீரோ சேர்ந்து அந்த தீவு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா தீவுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்கள மாதிரி எவனை ஒருத்தங்க மாட்டிருப்பான் போல. அவன் மரத்தாலேயே சின்ன ஒரு வீடு மாட்டிருப்பான். இதை பார்த்து ஹீரோக்குள்ள செம ஹாப்பியாக இருக்கும். அவளோட வேம வீட்டுக்குள்ளே போகிறப்ப நம்ம தடுத்து நிறுத்துவான். ஹே உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இந்த தீவை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதலாளி, நீ வேலைக்காரி, என்னால் கப்பலை வெளியே பிடிக்க வைப்பீங்களே அந்த மாதிரி நீ படுக்கணும், பேசாமல் வெளியே படுன்னு சொல்லிட்டு இவன் ரூம்குள்ளே போயிடுவான். இதை பார்க்குறவளுக்கு என்ன செய்ய தெரில. வேறு வழியாக நைட்லாம் குளிரில் வெளியே படுத்துட்டு இருக்கா. இப்படியே இந்த தீவில் ஒரு 10 நாள் கிட்ட போயிடுது. இப்போ வரைக்கும் இவங்களை காப்பதற்கு ஒரு போட்டோ கப்பலோ இது வந்த மாதிரி தெரில. இதெல்லாம் பார்த்து நம்ம மீன் கோந்த வரும். அதுப்போ நம்ம ஹீரோ ஹீங்கிட்ட போப்போ தப்பாக நடந்து ட்ரை பண்ணுவான். ஒரு நாள் ஹீரோனை பார்த்து, ஹே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, உன் பேண்ட் ரிமூவ் பண்ணு சொல்கிறப்ப இதை பார்த்து கோந்து வருது. அவனை எவனை திட்டுட்டு அவளோட கோவத்தில் வந்து போகல. இதை பார்த்து செம்ம கடுப்பாயிரும். நான் மீன் பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ தப்பாக வந்து ட்ரை பண்ணுவான். இதை போய் செம்மையாக கடுப்பானவ அவன் மெயின் பாட்டில் ஒரே ஏற்று நம்ம ஹீரோ போட்டு அடி நடிச்சுட்டு அப்படி கோஸ்டன் கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கே கேவலமாக இருக்குது. சே நம்ம எதுக்கு நீங்கள் இந்த பொண்ணுட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டோம், இவ்வளோ நல்லா தானே இருந்தோம், எதுக்கு அவளோட தப்பாக ட்ரை பண்ணு சொல்லிட்டு அவனுக்கு இது புரியாமல் இருக்குது. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் பார்த்து ரொம்ப சோகமாக இருப்பா. அவளுக்கு நம்ம ஹீரோ பற்றி ஒரு குழப்பான மனநிலையே தான் இருக்குது. ஏன்னா அவங்க தீவுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ இவோட தப்பாக நடக்கிறதோ வேறு எதுவும் பண்ணது கிடையாது. ஆனால் இன்னைக்கு தப்பான ட்ரை பண்ணியிருக்கான். இதில் பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இவளுக்கே போக போக ஈரமான ஒரு காதல் வந்திருக்கும். யாருமே அந்த தீவில் இவளுக்கு அன்பு தேவைப்படுது. அதனால் இவளாக போய் ஹீரோட்ட ஐ லவ் யூ சொல்லுவாள். இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். பார்த்து இவங்க அந்த தீவிலேயே ஒரு கப்பலம் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அங்கே எந்த கப்பலம் வராமல் இருந்திருக்கும். இவங்க 2 பேருமே ஒரு லவர்ஸாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. 2 பேரும் ஒரே ரூமில் தங்குறது, ஒன்றா படுத்து தூங்குறது. தென் காலில் இருந்ததுக்கப்புறம் மீன்பிடி சொல்லி தருவேன். இப்போ நம்ம மீன் கொஞ்சம் நல்லா கற்றுட்டு இருக்கா. பார்த்து ஆக்டோபஸ்லாம் இவ்வளோ பிடிச்சிருப்பாளா. இதெல்லாம் பார்த்து நம்ம மீன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்படியே உங்கள் தீவுக்கு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. பார்த்தா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வரடுறதுக்காக மலைக்கு போயிருப்பா. அப்போ தூரத்தில் பார்த்தா சின்ன ஒரு போட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே இவளு கத்தி அவனை கூப்பிடாம பார்ப்பா. ஆனால் மனசுக்குள்ளே இவளுக்குன்னு தோணிட்டு இருக்கு, நம்ம இந்த போட்டு பிடிச்சி வெளியே போனால் என்னாகும், நம்ம புதுசாக வெளியே இருப்பான், கண்டிப்பாக நம்ம அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும். ஹீரோ மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ போட்ட போட மாட்டா. கீழே குனிஞ்சிக்கிட்டு நைஸாங்கன்னு கிளம்பி போயிடுவா. ஆனால் இந்த விஷயம் நம்ம இருக்குதுன்னு தெரியாமல் வந்திருக்கோம். நைட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயினோ கடற்கரையிலே கேம்ப் ஃபயர் மாதிரி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தா ரொம்ப சோகமாக்க மாதிரி இருக்குது. ஏன்னா காலை ஒரு கப்பலை பார்த்தால அதுலேருந்து ரொம்ப சோகமாக வந்துருப்பா. அதனால் ஹீரோ ஹீரோனை பார்த்து, ஆமாம் உனக்கு என்னாச்சு, எதுக்கு ரொம்ப சோகமாக்குன்னு கேட்டால், இல்லை நான் ஒன்று கேட்பேன், இப்போ நம்மளோட லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இன்கேஸ் நாளைக்கு நம்ம இங்கேருந்து போயிட்டோம்னா என்னை விட்டுட்டு போயிருவியா, வெளியே போனால்
போனால் என்னோட ஒரு அழகான பொண்ணு கூட உனக்கு கிடைக்கல, நீ அவனை தான் லவ் பண்ணேன்னு கேட்டா, இங்கே பாரு நீ வேணால் மனசு மாறலாம் மாறலாம், நான் மாற மாட்டேன், எனக்கு உன்னை இப்பவும் பிடிக்கும்னு சொல்கிறப்ப இது பார்த்தா எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த கடற்கரைக்கு வந்திருப்பாங்க. பார்த்து நடுராத்திரி மழை பெய்யுற மாதிரி இருக்குது. உடனே ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடி அவங்க வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. பார்த்து அந்த மரம் வீட்டுக்குள்ளேயுமே மழை ஓடிட்டு இருக்குமா. சரி இவனு பார்த்தவங்கள வச்சு அந்த தண்ணி பிடிக்காம பார்ப்பான். அப்போ தான் அந்த ரூமில் ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது. ஆல்ரெடி இங்கேருந்து அந்த பாட்டில் வச்சு போயிருப்பாங்க போல். இது பார்த்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். இவன் பாதி குடிச்சிட்டு நம்ம மீனும் பாதி கொடுப்பான். ரெண்டு பேரும் நீங்கள் நைட்டு செம்ம ஜாலியாக இருப்பாங்க. இப்படியே அவங்க நாட்கள் போயிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு ஒரு கப்பல் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது இல்லை. ஒரு பணக்கார லைஃப்பில் கூட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு கிடைச்சதே இல்லை. அந்தளவுக்கு நம்ம ஹீரோவோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. போப்போ நம்ம ஹீரோக்கும் மனசு ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் வளர்ப்பு நீ இருக்கிறப்ப ஆமாம் நம்ம இங்கேருந்து வெளியே போயிடுவோம்ல, அப்போ நீ திரும்பவும் புருஷன் கூட போகிற மாதிரி தான் இருக்கும். என்னெல்லாம் மறந்துடலன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நம்ம காதில் எப்பவும் போகாது. கண்டிப்பாக நம்ம அங்கே போனாலும் நம்ம லவ் பண்ணுவோம். என் புருஷனை விட்டாலும் அவங்கள வருவேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருக்குது. இப்படி 2 நாட்கள் அங்கே ஜாலியாக தான் இருப்பாங்க. ஒரு நாள் கடற்கரையில் படுத்து இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் பார்த்து ஒரு போட் இருக்குது. இதை பார்த்து நம்ம செம்ம ஹாப்பியாயிரும். அந்த போட்டை கூப்பிடலான்னு பார்க்குறப்ப நம்ம வேணாம்னு சொல்லுவா. ஹே நம்ம எதுக்கு இங்கேருந்து போயிட்டு நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்கிறப்ப ஹே எத்தனை இங்கே இருப்ப, நம்ம இங்கேருந்து நம்ம சொந்த ஊருப்புன்னு சொல்கிறப்ப இல்லை தேவையில்லை, நம்ம இங்கேருந்து போனால் நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை வரும், நம்மளோட பிரியமாக இருக்குன்னு சொல்கிறப்ப ஹே நீ தானே சொன்னேன் நம்ம காதல் எங்கே போல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உண்மையான காதலாக இருந்தால் கண்டிப்பாக நினச்சிட்டே வருவேன், வா இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இவன் அந்த போட்டை கூப்பிட்டுருவான். இதை பார்த்து ஹீரோனுக்கு கோந்த வருது. பார்த்து இப்போதைக்கு அவங்க 2 பேர் அந்த போட்டு பிடிச்சி அந்த தீவு கொண்டாங்க. பார்த்து 2 மாதமாக அந்த ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணியிருப்பான். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட்டுப்பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறப்ப இதை நம்ம ஹீரோ பார்ப்பான். அவ்வளோதான் இந்த ஊருக்கு வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் நம்ம நம்மளை கண்டுக்க மாட்டா, நான் பாட்டு இங்கேருந்து போயிடுவான்னு அவன் பாட்டு அங்கேருந்து போகிறா இருப்பான். அப்போ அந்த பணக்காரனோட பி வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் இத்தனை மாதம் மேடம் காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறப்ப இவெல்லாம் காலையில் வாங்க மாட்டான். ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து ஒரு பாரு போவான். பார்த்தா பின்னாடி இந்த பியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து சார் இந்த மாதிரி எங்கள் சார் உங்களுக்கு ஒரு பேக் கொடுத்தாரு, இதில் ஃபுல்லாக பணமாக இருக்குது, நீங்கள் மேடம் காப்பாற்றுனதுக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து எனக்கு கோந்து வருது. பேக்கில் விட்டுறிஞ்சு இங்கே பாருங்கள் இது பணத்துக்கு அவனுக்கு மேடம் நான் காப்பாற்றல, மறையதே பணத்தை எடுத்துருப்பான்னு சொல்கிறப்ப சாரி சார் எங்கள் சார் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் நானும் கொடுத்துட்டேன், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த பிஏ பாட்டு வந்து கிளம்பி போயிடுவேன். இப்போதைக்கு அந்த பணம் வேஸ்ட்டாக இருக்குது. இந்த பணத்தை நம்ம ஹீரோ ஒரு முதல் வாங்கினா ஆசைப்படுவான். உடனே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ஒரு முதல் கடைக்கு போவான். இவனுக்கு எப்படியாவது நம்ம ஹீரோ பார்க்கணும், அவளை ப்ரப்போஸ் பண்ணி இங்கேருந்து கொடுக்கணும் ஆசையாக இருக்குது. அதனால ஹீரோனுக்காக ஒரு டைமண்ட் ரிங் வாங்குவான். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஹோட்டல் ரூம் போயிட்டுருப்பா. அப்போ ரிசப்ஷனில் நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணுவான். ரிசப்ஷனிஸ்ட்டும் மேடம் உங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ இந்த ஃபோன் எடுப்பா. பார்த்தா அந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ ஃபோன் பேசுவானா. இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹே எங்கூட என்னை கூட்டி வந்தேன், நான் தான் சொன்னேன் நம்ம தீவில் வந்துருக்கணும்னு சொல்லிட்டு பாரு என்னை கூட்டி வந்து மாட்டேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு காலை சேம் இது ரிசப்ஷனுக்கு வா, ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருப்பேன், அந்த லெட்டரில் ஒரு ப்ரொபோஸ் வச்சுருப்பேன், அது பிடிச்சிருந்தா மட்டும் நீ என் கூட வா, இல்லை உனக்கு நான் பிடிக்கலன்னா நீ புதுசாக கூட போய்க்கோ, இதுக்காக நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் வச்சுருவான். இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக இவன் அதை பற்றி வச்சுட்ருப்பா. பார்த்தா பக்கத்துலேயே தான் நம்ம ஹீரோட புதுசாக வந்திருப்பான். அவனுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தேகம் வந்துட்டே இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இவங்க தீவில் வந்திருக்காங்க, கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒன்று இருக்கிற போட்டிருக்கோம், அவன் தான் ஃபோன் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அமைப்பாங்க. அவன் சேம் அந்த ஹோட்டலுக்கு வந்து ரிசப்ஷன் பார்ப்பான். அவங்கள்ட்ட ஒரு கவர் கொடுத்து மேடம் இந்த ஹோட்டலில் ஆம்பரத்தவங்க தங்கியிருக்காங்களே, நாளைக்கு காலையில் அவங்க வந்தால் மட்டும் இந்த கவரை அவங்களுக்கு கொடுத்துருங்க, இன்கேஸ் அவங்க கூட வேறு யாராவது இருந்தாலோ இந்த கவரை கொடுக்காதீங்க, இதை அப்படியே வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து கவரை வாங்கி வச்சுக்குவா. பார்த்தா அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே ஒரு கபடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே லெட்டர் இருக்குது. பார்த்தா அடுத்த கடை இருந்திருக்கும். நான் மீன் வேகமாக ஓடி வந்து ரிசப்ஷனை பார்ப்பா. மேடம் எனக்கு அது லெட்டர் வச்சு கேட்குறப்ப அவங்களும் லெட்டர் எடுக்க போவாங்க. ஆனால் அப்போதைக்கு கரெக்டாக அந்த புதுசாக வந்து ஹே இங்கே இப்படி நின்றுருக்க, சீக்கிரம் கிளம்பு ஹெலிகாப்டர் வந்துருச்சு, நம்ம ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீன் அங்கேருந்து கிளப்பலாம் பார்ப்பான். இதை பார்த்து அந்த ஹோட்டல் வேலை பார்க்குற லேடி கணேசனே தெரில, ஏன்னா ஹீரன் தனியாக இருந்தால் மட்டும்தான் அந்த லெட்டர் கொடுத்துருந்துருப்பான். இப்போ ஹீரன் கூட புதுசாக இருக்கிறனால அந்த லெட்டர் கொடுக்காம வந்துருப்பா. இப்போதைக்கு அந்த லெட்டர் அங்கே தான் இருக்குது. நான் மீன் எதுவும் பண்ண முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போதான் இருப்பா. பார்த்து ஹெலிகாப்டர் வந்திருக்கோம். 2 பேரும் ஹெலிகாப்டர் ஏறி அங்கேருந்து போகிறா இருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அமைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த லெட்டர் என்ன எழுதிருப்பானா, இந்த மாதிரி ஒரு போட் இருக்குது அங்கே உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் அங்கேருந்து போகலான்னு எழுதிருப்பான். ஆனால் இப்போதைக்கு அந்த லெட்டர் அந்த ஹோட்டலில் இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹெலிகாப்டரில் அவங்க ஹஸ்பண்ட் போகிறதா இருக்கா. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஹீரோனை பார்த்து இந்தம்மா இந்த கவரை வச்சுக்கோ, கூட டிப்ஸை வெயிட்டர் கொடுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ லெட்டர் பார்ப்பா. பார்த்தா அந்த லெட்டர் நம்ம ஹீரோ கொடுத்த லெட்டர். இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம், நான் புதுசான குடும்பம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு அடுத்து ஹீரோட வாழ்றது வாய்ப்பில்லாத விஷயம், வேறு வழி தர நம்ம ஹீரோயின் அந்த கவரை கொடுப்பா, கூட டிப்ஸும் கொடுப்பா. அந்த வெயிட் பண்ணதை பார்த்துட்டு டிப்ஸ் ஓகே இதான கவர் இருக்குது, திறந்து பார்ப்போன்னு பார்த்தா அந்த போட் நேம் போட்டிருக்கோம். மேபி இந்த கவரை கொடுத்துருக்காங்க போல், அந்த போட்டை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வெயிட் அங்கே போவான். சார் ஒரு மேடம் உங்ககிட்ட ஒரு கவர் கொடுக்க சொன்னாங்க, இது உங்களுக்கு தானே கேட்குறப்ப இவனு அதை பார்ப்பான். பார்த்து கொடுத்த லெட்டர் திரும்ப
திரும்ப அங்கே வந்திருக்கும்ல, இதை பார்த்து இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த மேடம் இப்போ எங்கே இருக்காங்க, எங்கே போயிருக்காங்க கேட்குறப்ப அவங்க ஹெலிகாப்டர் போதும் சார், அதாவது மேடம் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப இவனும் வேகம் ஓடி போவான். பார்த்தா அந்த ஹெலிகாப்டர் பறக்க ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் மேலே இருந்து பார்த்து அழுதுட்டு இருப்பா. அவளுக்கு நம்ம ஹீரோட போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இவரை விட்டு போகிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஆம்பான்னு கத்திக்கிட்டு அவனோட ஓடி வருவான். கடைசி வரைக்கும் ஹீரோனுக்காக வாங்கின மோதிரத்தை ஹீங்கிட்ட கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும். இதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். கோவமான நம்ம ஹீரோ கத்திட்டு மோதிர விட்டு வருவான். அது ஹெலிகாப்டர் போகணுன்னு பார்த்தா கடலுக்குள்ள விழுந்துடும். அந்த கடலில் மூழ்கி அந்த மோதிரம் முங்கிரும். இதே மாதிரி தான் காதலும். கடைசி வரைக்கும் 2 பேரும் சேராமல் ரொம்ப சோகமாக பிரிஞ்சு போயிடுவாங்க. இதோட ஸ்வெப்டவேங்கிற இந்த படம் முடியுது. இது ஆக்சுவலாக இட்டாலியன் மூவி. அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் கை ரிச்சி இந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் அலிஸ் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.